The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. அதுக்கப்புறம் படமே எதுவுமே நடிக்க மாட்டேன், ஃபுல்லாக அரசியல் போகிறேங்கிறப்போ சினிமாவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இப்போ செப்டம்பர் 5 கோட்டு வருதுன்னா அது ஒரு திருவிழா அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. ஸோ அது மிஸ் ஆகும். பெரிய ரெவென்யூ உள்ள ஹீரோ தான் வந்து விஜய். அவரால் வந்து பெனிஃபிட் அடைஞ்ச ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். லியோ தான் வந்து ரெக்கார்ட் பிரேக் இன்றைக்கி வரைக்கும் வந்து ரெவென்யூவில் சோஃபார் ஹையஸ்ட் ரெவென்யூ, லாஸ்ட் ரெவென்யூ எது எடுத்துன்னு கேட்டிங்கன்னா லியோ. அதை தாண்டறதுக்கு இன்னொரு படம் வரணும். விஜயகாந்த் சார் வர்றது என்பது ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை உண்டாகும். அதுவே வந்து விஜய் சார் காம்பினேஷன்ற போது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதை ஒரு ட்ரிபியூட் அப்படின்றத விட நான் ஒரு நன்றி கடன் உங்களோட ஃப்ரேமில் நான் இருக்கேன். சரி, நாங்கள் சொல்லும் போதே ரொம்ப ஒரு அவரோட ஹெல்த் மட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து நடுவிலெல்லாம் நடந்த இந்த சேஞ்சஸ் பொசிஷன்ஸ்லாம் வருது வேறு மாதிரி இருந்தது. இப்போ இதே முடிவு தானே சார் விஜய் சார் எடுத்திருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா சார்? விஜய் சார் எடுக்கும்போது வெங்கட் பிரபு சார் எடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு வந்து அவனுடைய கேரியர் பிகினிங் பீரியட்லேயே மங்காத்தான்னு ஒரு மிக பிரமாண்டமான படத்தை எடுத்து கொடுத்தவர் சார். அவர் சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ அஜித் சார் கேரியர் எடுத்து பாருங்க, மங்காத்தாவை தாண்டி ஒரு படத்தை அவங்க ஃபேன்ஸை சொல்லுங்கள். நம்பர் 1 மங்காத்தா தான் சொல்லுவாங்க. இன்னும் விஜய் சார் கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோட். கண்டென்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸோட குவாலிட்டியான ஃபில்மாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்கள் வாட்ஸ்அப் டிபி விஜய் சாரோட இருந்த ஃபோட்டோ. விஜய் சார் அந்தளவுக்கு பிடிக்குமா சார் உங்களுக்கு? நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் விஜய். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா வந்து ஒரு ஹைலி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆக்டர். இன்றைக்கி அதாவது இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஹீரோ வந்து விஜய் சார். இந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோஸ் தான் வந்து நம்ம சினிமாவை காப்பாற்றிட்டு உலகம் வேர்ல்டு வைடே நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் சினிமா எடுத்திங்கன்னா கூட ஆக்ஷன் படங்களும் ஆக்ஷன் ஹீரோக்களும் பெரிய லெவலில் சினிமாவை வந்து ரெவென்யூவில் காப்பாற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரெவென்யூ உள்ள ஹீரோ தான் வந்து விஜய். அவரால் வந்து பெனிஃபிட் அடைஞ்ச ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் தான் நீங்கள் சினிமாவில் சொல்ல முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருவர் தான் வந்து விஜய். அந்த வகையில் ஒரு தயாரிப்பாளராகவும் எனக்கு ரொம்ப ஒரு சினிமாக்காரனாக, ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு நபராக அவரை நான் பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனாக நான் ரொம்ப ரசிக்கிறேன், பர்சனலாக ரசிக்கிறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அவனுடைய வளர்ச்சியை வந்து நடிகனாக முன்னாடி இருந்து பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த வளர்ச்சியை கிராஜுவலாக பார்க்குறோம். அதை எப்படி வளர்கிறாரு, அவர் எப்படி அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காக அவருடைய ஃபிட்னஸ் எப்படி அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு படத்துக்கு அன்றைக்கி அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், எல்லா கேலிபரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து அந்த டெடிக்கேஷனை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அந்த சினிமா நடிகனாகவே ஒரு டெடிக்கேஷன் அவர் வச்சுக்கிறாரு இல்லையா? அந்த போராட்டம் இருக்குல்ல, இந்த சினிமாக்குள்ள உழைக்கிறார்ல, அதை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதனால் அந்த ரசிகனையும் தாண்டி ஒரு ரசிகன் உள்ள ஒரு எனக்கு இருக்கேன். காரணம் வந்து நான் ரசிகராகவும் சினிமாக்காரனாகவும் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்ந்து ரசிக்கிறேன் நான். இப்போ அதிக ரெவன்யூ தர ஹீரோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் படமே எதுவுமே நடிக்க மாட்டேன், ஃபுல்லாக அரசியல் போகிறேங்கிறப்போ சினிமாவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இழப்பு தான் சினிமா. கண்டிப்பாக ஒரு இம்மிடியேட்டாக ஒரு ரெவன்யூ லாஸ் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய படம் வந்து ஒன்று வர்றது. இப்போ செப்டம்பர் 5 கோட்டு வருதுன்னா அது ஒரு திருவிழா அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க. ஸோ அது மிஸ் ஆகும். அது உண்மை தான். பட் அதுக்கு அது அந்த அந்த சின்ன வெற்றிடம் தான் அங்கே இருக்கும். அதை நிரப்புறக்கு யாராவது வந்து ரீப்ளேஸ் ஆவாங்க. அது ஒரு சின்ன கேப் எடுக்கும். கோட் அதாவது வெங்கட் பிரபு சார் வந்து விளையாட்டாக இருந்தாலும் வேலையை வந்து கரெக்டாக வாங்கிடுவாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேலை வாங்கினார், எப்படி இருந்துச்சு, மேக்கிங் எப்படி இருந்துச்சு? வெங்கட் பிரபுவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். எனக்கு அதில் எல்லா படமே அவன் நல்லா எடுப்பான்றது வேறு விஷயம். ரொம்ப அற்புதமான டைரக்டர். ரொம்ப சொல்ல போனீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் டைரக்டர், எக்ஸலண்ட் ஹீரோ டைரக்டர். ஏன்னா அது யாரையும் கிராச் பண்ணிக்காமல், எங்கேயும் சங்கடம் பண்ணிக்காமல், அவன் எவ்வளோ விளையாட்டத்தனமாக இருந்தாலும் அந்த சொன்ன ஷெட்யூலோட அட்வான்ஸாக முடிக்கிறது தான் அவனுடைய கேரியரை தவிர தள்ளி போகிறதோ, ப்ரொடியூசருக்கு லாஸ் பண்ணுறதோ, இல்லை நடிகர்களை சிரமப்படுத்துகிறதோ, ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறதோலாம் இருக்கவே இருக்காது. அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக கோட் வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அதை வெங்கட் பிரபுவோட அவனுடைய முழு திறமையும் கவனத்தையும் செலுத்தி எடுக்கப்பட்ட படம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதில் அதனால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான். நட்புக்காக என்னைய ஒரு நாள் எனக்கு ஒரு சின்னோண்டு ரோல் ஒன்று கொடுத்தேன். அதனால் வந்து அந்த வாய்ப்பு தான் நான் விஜய் சாரோட போய் நடிக்கிற மாதிரி ஒன்று அமைஞ்சது. அதுக்கு
தேங்க்யூ விபி அண்ட் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ். நீ அப்பா விஜய் கூட வரீங்க. நான் ஒரு விஜய் கூட வரேன். அது எதுன்னா நம்ம அந்த கதைக்குள்ளேலாம் நான் போகவே இல்லை. நான் ஒரு விஜய் சார் கூட வரேன். அந்த மாஸ்கோவில் ஷூட் பண்ணாங்க. அது போனேன். ஒரு அதில் எதாவது சொன்னேன், இதில் நான் என்னவா வர்றேன், எப்படி வர்றேன், எவ்வளோ நேரம் வர்றதை விட நம்முடைய ஒரு ஆதர்சனமான ஒரு ஹீரோ கூட நம்ம ஒரு வாரம் பழகுறோம், தினம் பார்க்குறோம், பேசுகிறோம். அவர் கூட ஒரு ஃப்ரேமில் அவர் கூட நான் இருக்கிறேன். நாளைக்கு இது வந்து ஒரு ட்ரெயிலரில் வந்து ஒரு ஷார்ட்டே இன்றைக்கி தமிழ்நாடு பூரா எனக்கு இவ்வளோ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா அது மாதிரி படமாக வரும்போதுன்னா நமக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் ஒரு பெரிய சாதனையாளர் இல்லையா, அவர் கூட நம்ம ஒரு ஃப்ரேமில் ஷேர் ஆகிறோன்றது ஒரு பெரிய கொடுப்பனை. அவ்வளோதான். ஆனால் இப்போது வெங்கட் பிரபு சார் வந்து விஜய் இயக்க போகிறாருங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் இருந்துச்சு. அது தெரிஞ்சக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபு சாரை எடுத்துகிட்டு வரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வெங்கட் பிரபு வந்து அவனுடைய கேரியர் பிகினிங் பீரியட்லேயே மங்காத்தான்னு ஒரு மிக பிரமாண்டமான படத்தை எடுத்து கொடுத்தவர் சார். அவர் சாதாரணமாக இல்லை. நீ அஜித் சார் வாழ்க்கையில் நீ டாப் 3 3 படம் எடுத்திங்கன்னா அதில் நிற்கும் மங்காத்தா இல்லையா? அந்த மாதிரி படம். அதனால் அவருக்கு ஒன்றும் எடுக்க முடியாதவளோ, எடுக்க தெரியாதவளோ, ஆர்டிஸ்ட்டை டீல் பண்ண தெரியாதவளோலாம் கிடையாது. அவர் எல்லாமே அதுக்கான முழு தகுதியும் திறமையும் எல்லாமே உள்ள இயக்குனர் தான் வெங்கட் பிரபு. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லையா? இது மாசா இருக்கு மாசா கிளாஸ். இன்னைக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் நீ அஜித் சார் கேரக்டர் எடுத்து போகிறங்க, மங்காத்தாவை தாண்டி ஒரு படத்தை அவங்க ஃபேன்ஸை சொல்லுங்கள். நம்பர் 1 மங்காத்தா தான் சொல்லுவாங்க. இன்னும் அந்த மாதிரி அவருடைய டோட்டலாக டோனு கலர் எல்லாத்தையுமே மாற்றின படம் அந்த மாதிரி ஒரு படம் இல்லையா? அதுக்கு அவரும் கோஆப்ரேட் பண்ணார். அதாவது வெங்கட் பிரபு சொல்கிற அந்த மாதிரி ஒரு புது ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் வர்றதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணார். அவரும் இன்வால்வ் ஆகி எல்லாம் பண்ணார். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. எல்லாம் பெரிய ஜாக்பாட் ஃபில்ம் எல்லாத்துக்குமே. அது இப்போ விஜய் சாருக்கு எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? விஜய் சாருக்கு மிகப்பெரிய சார். விஜய் சாருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வெங்கட் பிரபுன்றக்காக சொல்லலை, எதுக்குமே சொல்ல. விஜய் சார் கேரியரில் இட் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம், நோ டவுட். ஆமாம், கண்டென்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட, ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸோட, ஒரு குவாலிட்டியான ஃபில்மாக இருக்கும், நோ டவுட். பட் ஆனால் டியூரேஷனாக சொல்கிறாங்க 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வு ஏற்பட்டுருமே சார் 3 ஹவர்ஸ்? விஜய் சார் படங்கள் எல்லாமே நீங்கள் ரஜினி சார் படம்லாம் போகிறீங்க எல்லாமே 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கொஞ்சம் இமேஜ் இல்லாதவங்களை வச்சு நீங்கள் 10 நிமிஷம் சொல்கிற விஷயத்தை இவரை வச்சு 15 நிமிஷம் சொல்லலாம் நீங்கள். ஏன்னா அவரோட ஃப்ரேமில் வரும்போதெல்லாம் அது வேல்யூ இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து தாங்குவாங்க சார், அந்த ஃபுட்டேஜை தாங்குவாங்க. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூரேஷன் அதிகம். அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு தான் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதான் சார், ரிவ்யூஸ்க்கும் நம்ம வந்து நீங்கள் ரிவ்யூஸையும் பார்க்கணும், ரெவென்யூவையும் பார்க்கணும். லியோ தான் வந்து ரெக்கார்ட் பிரேக் இன்றைக்கி வரைக்கும் வந்து ரெவென்யூவில். ஸோஃபார் ஹையஸ்ட் ரெவென்யூ, லாஸ்ட் ரெவென்யூ எது எடுத்துன்னு கேட்டிங்கன்னா லியோ. அதை தாண்டறதுக்கு இன்னொரு படம் வரணும். நம்ம ரெவென்யூ சார், ரிவ்யூஸ்ன்றது ஒன்று இருக்குது தான் சார். ரிவ்யூஸ்ன்றது எனக்கு கூட வந்து ஓகே கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாமுன்னு தோணும். ஆனால் இன்னொரு திருப்பி பார்க்க போகிறோம்ல, ஏன் பார்க்க போகிறோம்? அதை கொஞ்சம் நம்ம ஜீரணிச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து விஜய். இது வேறு எல்லாருக்குமே அந்த வேல்யூ நம்ம கொடுப்போம்னா கொடுக்க முடியாது சார். அவர் தானே, அவர் ஒரு இன்னொரு 5 நிமிஷம் சேர்ந்து ஒரு ஃபைட்டை பண்ணார்னா பார்க்குறோமே. வந்து எல்லோரும் ஃபைட் பண்ணால் பார்க்க முடியாதுல்ல. மேபி ஃபைட்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம், இல்லை ஃபைட்டில் குறைச்சிக்கலாம், இதில் குறைச்சிக்கலாம், சேஸ் குறைச்சிக்கலான்னா அது அவர் இருக்கிறனால பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இப்போ குறைச்சிருக்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பி தானே போய் பார்க்குறோம். லென்த்தாக இருக்குது நான் பார்க்கலேன்னு எல்லோரும் திருப்பி பார்த்தனால தான் அது வந்து 110 கோடி ஷேருக்கு போய் இன்றைக்கி வந்து நம்பர் 1 ரெவென்யூ ஃபில்மாக வந்து நிற்குது. இல்லாட்டி எப்படி வரும்? அதனால் ரிவ்யூவை தாண்டி ரெவென்யூ தான் முக்கியம். ரெவென்யூவில் அவர் எப்போவுமே ஒரு கிங்கு தான். சார் வெங்கட் பிரபு சார் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார், பிரசாந்த் சார் வந்து படத்தில் நடிக்க போகிறதா சொன்னோன்னே, இப்போ அவர் நான் இருக்கும்போதே பெரிய ஸ்டார்ப்பா அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தார். 3 பெரிய நடிகர்கள், பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் விஜய் சார் ஸ்க்ரீனில் வரும்போது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கேள்விப்படும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை நான் சொன்னேன், அதான் சொன்னேன். இப்போவுமே நான் சொன்னேன், வெங்கட் பிரபு வந்து எல்லாத்தையும் வித்தியாசமாக யோசிக்கிறாள் எல்லாத்தையுமே. அவருக்கு வந்து என்னென்னா, இப்போது பிரசாந்த்ன்றது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டார். அவர் நல்ல படம் வந்த போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் ஏஜ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய வந்தார், அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் காணும், பெரிய ஒரு கம்பேக் ஜீன்ஸ், திருப்பி ஒரு கம்பேக், திருப்பி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இன்றைக்கும் வந்தகன் நல்லா போகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரசாந்துங்கிறவரை எல்லாத்துக்கும் பிடிக்குது. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகர். அவருக்கு வேண்டியது நீங்கள் தர வேண்டியது ஒரு நல்ல படம், ஒரு எபோ ஆவரேஜ் படம். அது கொடுத்தாவே அவர் படம் ஓடும். அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு நடிகர் அவரை போட்டிருக்காரு. பிரபுதேவா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் யாருமே குழந்தைகள் இருந்து எல்லாருமே அவர் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். இதெல்லாம் காம்பினேஷன் போடும்போதில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. அது ஒரு அதெல்லாம் அந்த சாய்ஸ் எல்லாம் தான் வெங்கட் பிரபுவோட வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் நல்ல காம்பினேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு களம்.
எல்லா விதத்துலையும் விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய பேர் தரக்கூடிய படமாக இருக்கும். சேம் டைம் வெங்கட் பிரபுவுக்கு வந்து வெங்கட் பிரபுவோட லெவலை இன்னும் கொஞ்சம் அதை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற படமாக கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி ஏஜிஎஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இன் தமிழ் அவங்களது. ஏன்னா அவங்களும் யோசிக்காமல் எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணி நல்லா சிஜிக்கே வந்து 12 கோடி ரூபா கொடுத்ததாக அமௌண்ட்லாம் தெரியல, பட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் எந்த விதமான சங்கடம் இல்லாமல் நிறைய நேரடியாக வந்து அகோரம் சார், அவங்களுடைய அர்ச்சனா மேடம், ஐஸ்வர்யா எல்லாருமே நேரடியாக ப்ரொடக்ஷனில் நின்று சரி அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட் பிஸ்னஸ்க்கு ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் இது ஒரு சின்ன பிஸ்னஸாக கூட இருக்கலாம், அல்லது வந்து இது வந்து ஸ்பாட்டில் நின்று பார்க்கணுன்னு கூட இல்லாமல் இருக்கலாம். பட்டு நின்று பார்த்தாங்க, எல்லாருமே நின்று கூடவே இருந்து ஒரு டேரக்டரோட ஹீரோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. அது ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். வெரி ஹாப்பி. இவ்வளோ பெரிய அசோசியேஷனில் ஜாயின் பண்ணதுக்கு கண்டிப்பாக வெங்கட் பிரபுக்கு என்னுடைய இந்த இடத்துல நன்றியும் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தில் விஜயகாந்த் சாரோட ஏஐயும் வந்திருக்கு, ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்காரு. பட் அது யாருக்குமே சொல்ல, அது வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. அவர் ஏதோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. இல்லை எல்லாத்தையும் சொல்கிறேன், என்கிட்ட கூட அதை பற்றிலாம் அவர் சொல்லலை. அது ஒரு ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும், வித்தியாசமான விஷயமாகவும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்குன்றதுனால அவரை பற்றி வெளியே யார்ட்டையுமே சொல்லலை. நானும் இந்த செய்திகள் பார்த்தா நம்மளை தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சார் வர்றது என்பது ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கும். அதுவே வந்து விஜய் சார் காம்பினேஷன்ற போது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அறிமுகப்படுத்தி விட்டதே விஜயகாந்த் சார் தானே அதுதான் வெற்றி படத்தில். அதனால் வந்து அவர் வந்து இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வெங்கட் பிரபுவோட ஐடியாவாக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது விஜய் சார்ன்றதுனால நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அதை ஒரு ட்ரிபியூட் அப்படின்றத விட நான் ஒரு நன்றி கடன். உங்களோட ஃப்ரேமில் நான் இருக்கேன், ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்தேன், நான் இப்போ உங்களோட இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு அதை சொல்லும்போதே ரொம்ப ஒரு எனக்கெல்லாம் எங்கள் மாதிரி அந்த அவங்களோட பழகின எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு தருணம் அந்த ஃப்ரேமில் பார்க்க போகிறது. அந்த வகையில் நான் வந்து அதை விஜய் சாருக்கு கண்டிப்பாக நான் நன்றியே சொல்லிக்கிறேன். ஏன்னா கேப்டனை வந்து ஹானர் பண்ணுறது அப்படின்றது எல்லாருமே பண்ணணும். அது இவர் பண்ணும்போது இல்லை, அது வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மெகா பட்ஜெட்டில் கொண்டு வந்து அவங்க அவ்வளோ அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணி செலவு பண்ணி கொண்டு வந்து அதை ஃப்ரேமில் காட்டுறதுன்றது கண்டிப்பாக வந்து விஜய் சாருக்கும் ஏஜிஎஸ்க்கும் வெங்கட் பிரபுக்கும் என்னோடய விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் சார்பாக நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் இப்போ இருந்திருந்தானே இந்த சீக்வன்ஸை லைவாக நடிச்சிருப்பார்ல. இல்லை கட்சி தொடங்கினது பற்றி சொல்ல கேட்க நான் அரசியல் பக்கமே அவர் தொடர்பாக என்னுடைய பேட்டியில் எது பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருடைய சினிமாவோடு நிறுத்திடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த அரசியல் போனது தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய வினையாக போச்சுன்றது தான் எங்கள் மாதிரி பல பேருடைய சினிமாவில் இருக்கிற அவரோட பழகின இன்னும் சினிமாவில் இருக்கிற எல்லாத்தோட வருத்தம் என்னென்னா, இந்த சினிமாலே இருந்தால் அந்த மனுஷன் இப்போ குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே நிம்மதியாக இருந்திருப்பார். இந்த பாலா போன அரசியல் கொண்டு போய் அவர் இப்படி ஆக்கிடுச்சுன்றதான் எனக்கெல்லாம் உள்ள ஒரு வருத்தம். அவர் அரசியலில் மிகப்பெரிய சேவையை பண்ணுறதுக்காக போனார், செஞ்சார், சாதிச்சார். இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் அந்த மாதிரி ஒரு இரக்கம் உள்ள ஒரு பூ போன்ற ஒரு மனசுக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு வந்து இந்த அரசியல் வளம்ன்றது ஓவர் டோஸ். ஏன்னா அவர் எதையுமே மண்டையில் போட்டுக்காமல் சினிமான்னு ஜாலியாக காலையில் வந்தோமா செட்டில் எல்லாத்தையும் விளையாண்டு சிரிச்சுட்டு பேசிட்டு விளையாண்டு ஒரு ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகிடுச்சு. அதுதான் அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வராமல் வந்தால் இன்றைக்கும் சினிமாவில் வந்து பெரிய இது மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள், பெரிய படங்கள், கஸ்டோல் இன்றைக்கி அமிதாப் பச்சனுக்குலாம் பண்ணுற மாதிரி, ரஜினி சார் பண்ணுற மாதிரி எவ்வளோ படங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்ருக்கலாம். எவ்வளோ அவருடைய மார்க்கெட், அவருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, எல்லாமே இழந்துட்டோம். சரி, அரசியலுக்கு போனார், அது அவருடைய விருப்பம். அது பட் சினிமாவிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஐயோ நம்மளை விட்டு போனார் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு தான் வருத்தம். இப்போ இதே முடிவு தானே சார் விஜய் சார் எடுத்திருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா சார்? விஜய் சார் எடுக்கும்போது கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குது அவருக்கு. விஜயகாந்த் சார் முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் இன்னொரு 10 வருஷம் கூட்டிடுச்சு இல்லையா, அது ஒரு லேட் இருக்குது கொஞ்சம் இருக்குது. பட் விஜய் சார் வந்து அதான் சொன்னேன், நான் திருப்பி வந்து அரசியல் பக்கமே போகல. விஜய் சார் சினிமாவில் இல்லையான்ற வருத்தம் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். பட் அதேமாரி அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனசில் ஒரு நோக்கம் இருக்குது, எதையோ நோக்கி அவர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பயணம் இருக்குல்ல. எல்லாருமே வாழ்க்கையில் வந்து இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, நான் ஒன்று பண்ணுறேனே அடுத்த ஸ்டேஜ், ஏன்னா பணம் புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, வேறு ஏதாவது அவருக்கு ஒரு சின்னதாக மைண்டில் ஏதோ சர்வீஸ்னு ஏதோ ஒன்று மைண்டில் வருதில்ல. சரி, விஜயகாந்த் சார் வந்தார், அவரோட ஹெல்த் மட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து நடுவில் எல்லாம் நடந்த இந்த சேஞ்சஸ் பொசிஷன்ஸ்லாம் அவரது வேறு மாதிரி இருந்திருக்கும் டோட்டலாக. அது நடக்கலை. சரி, அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரசிகனாக
நம்ம விஜய் சாரை வாழ்த்தி அமைச்சிட வேண்டிதான். ஏன்னா முடிவு அவருது. இப்போது விஜய் சார் அரசியல் வந்தோடனே அவர் மேலே விமர்சனங்களும் அதிகமாகிடுச்சு. விஜயகாந்த் சார் வீட்டுக்கு வந்து விஜய் போயிருந்தார். அப்போ வந்து பாருங்கள், அரசியல் தொடங்கினோடனே அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக. அதாவது ஒன்று சொல்லிட்டுங்களா, இன்னைக்கு விஜயகாந்த் சார் கேரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பாலிடிக்ஸ் போக வரைக்கும் எந்த மீடியாலையும் அவரை பற்றி ஒரு பிட்டு நியூஸ் கூட தப்பாக வராது. சினிமாவில் இருக்க வரைக்கும் எல்லாரும் அவருடைய சேவையை, அவர் படத்தை, அவருடைய சர்வீஸு எல்லாத்தையும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவரை பற்றி பாசிட்டிவாகவே பேசுவாங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசுவாங்க. அவர் அரசியலுக்கு போனோன்னு எவ்வளோ விமர்சனம் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளவு மீம்ஸ் அவரை பற்றி எவ்வளவு தப்பாக போட்டாங்க எல்லாம் பண்ணால் அது அரசியலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது விதி. அது வந்து ஒரு வேறு மாதிரி ஆகிடுது அது. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய இப்போ சினிமாவில் இருக்கும்போது சார் எந்த நடிகனும் கூப்பிட்டு இந்த நடிகனை தப்பாக எழுதுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இங்கே ஒரு அரசியல் அங்கே ஒரு கேங் அப்படியெல்லாம் இங்கெல்லாம் இல்லவே இல்லை. எல்லோரும் ஒன்று தான், ஜெயிச்சது அவ்வளோதான். மார்க்கெட் இருந்தால் மார்க்கெட் இல்லாட்டி இல்லை, அப்படி போயிட்டே இருப்பாங்க. எல்லோரும் பார்த்தா நல்லா பேசுவாங்க. யாரும் வந்து இன்னொரு நடிகரை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் செய்கிறது அந்த வேலையெல்லாம் சினிமாவில் இருக்காது. ஆனால் அரசியல் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய உலகம், பெரிய போட்டி நிறைஞ்சது அது. ஸோ இவர் வர விடாமல் இவர் இப்படி பண்ணுவார், அவர் வர விடாமல் அவர் இப்படி பண்ணுவார், நிறைய நடக்கும் இல்லையா? அந்த போட்டிகளில் போய் இவங்கெல்லாம் மாட்டுறாங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னங்கன்னா நிறைய எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாகிறாங்க. சினிமாவில் அவருக்கு எதிரிகளே கிடையாது, எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிரிகள் கிடையாது. விஜய் சார் எடுத்துங்க, விஜயகாந்த் சார் யார் வேணும் எடுத்துங்க, எதிர்ப்புகள் இருக்கும், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிர்ப்புன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கு இப்போ இனிமேல் என்னென்னா எதிரிகள் உருவாங்க. அது எதிரிகள் வந்து நிறைய பேர் உருவாக்கி விடுவாங்க. அது ஒரு அது வார். இப்போ நீங்கள் வந்து இத்தனை நாளாக இருந்தது தொழில், இப்போ நீ இறங்கிருக்கிறது வார். இந்த வாரில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ மீம்ஸ் வரும், கிரிட்டிசைசிங் வரும், எல்லாம் வரும். கண்டுபிடிச்சி எவ்வளோ தப்போ ஜூம் பண்ணி போடுவாங்க. ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அது தயாராக தானே இறங்கியிருக்கார். இப்போ விஜயகாந்த் சார் வந்து விஜய் அவருடைய வெற்றியையும் வளர்ச்சியும் கண்முறையாக பார்த்தவர். ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? நல்லா எனக்கு சார் கொடுக்குற எல்லாத்துக்குமே தெரியும். அவர் விஜய்னா ரொம்ப ரசிப்பார். அவர் விஜய் நல்லா என்ன மாதிரி ஃபைட் பண்ணது விஜய்ப்பா, இப்படி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுப்பா, அது இதுன்னு பேசுவார். அவர் லாங்குவேஜ் அது அவன்லாம் சொல்ல மாட்டார். இப்படி பண்ணது பாரு, என்ன பிரமாமா பண்ணது பாரு, நல்லா ரொம்ப பாராட்டுவார். ஏன்னா சார் அவருக்கு வந்து அவர் வேறு சார். அவர் வந்து எல்லாத்தையும் பாராட்டுவார். யாரை நேரில் பார்த்தாலும் அந்த படத்தை ஞாபகத்தில் வச்சு அவங்கள கூப்பிட்டு இந்த படத்தில் இந்த சீன் நல்லா பண்ணிங்கன்னு, சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டு வருவார். அது மாதிரி பர்சனலாக பேசும்போது தப்பாக இருந்தால் கூட அந்த இடம்லாம் சரியில்லை, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னு ஏதாவது சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி அவர் வந்து வெறுமனே பாராட்டுற முகஸ்துதி மட்டும் செய்ய மாட்டார். தப்பாக இருந்தால் திட்டின்னு வருவார். பர்சனலாக கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ விஜயகாந்த் சார் விஜய் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரே குவாலிட்டி சொல்ல முடியுமா சார்? ரெண்டு பேரும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அதுதான் வந்து பேசிக்கான ஒற்றுமை. என்ன கேட்டிங்கன்னா விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டா டைரக்டர் பேக்கப்னு சொன்னால் தான் அவர் கிளம்புவார். எப்போ போகணும்னு கேட்க மாட்டார், நான் போகிறேன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி தான் விஜய் சார். என்ன சீக்வன்ஸ், அதுக்கு எப்படி வேலை செய்யணும், எந்த மாதிரி உழைக்கணும், அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும், எல்லாத்தையும் அவர் தயாராக வர்றார். அந்த மாதிரி வந்து ஒரு படத்தில் வந்து விஜய் சார்னால் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஸ்ட்ரெயின் ஆச்சு, அவர் லேட்டாக வந்தார், இல்லை கேன்சல் பண்ணார், கால் ஷீட் கொடுக்கல, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வந்தார்னா எந்த விதமான, நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறேன், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவருக்கு வேலையே இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருப்பார். ஒரு டேரக்டரோட சாய்ஸ், அவர் ஆர்டரை இப்படி தான் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், நான் வந்துட்டு என்னை எடுக்குன்னு சொல்கிற வேலையெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால் விஜயகாந்த் சார் அதே குவாலிட்டி தான். விஜயகாந்த் சார் எதுவுமே சொல்ல மாட்டார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. சாயங்காலம் ஒரு ஷாட்டு கூட எடுக்காமல், சார் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ஷாட்டு வரல, அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் இழுத்துருச்சு சார், பரவாயில்ல நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டு வந்துடுவார். அவரை பொறுத்தவரை கால் ஷீட் கொடுத்துருக்கோம், நம்ம அங்கே இருக்கணும். டேரக்டர் போய் என்ன எடுக்கிறேன்னு கேட்கக்கூடாது, ஏன் எடுக்கலன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி தான் விஜய் சாரும் வந்தார்னா அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு வந்து பார்த்துட்டு இருப்பார், பேசிகிட்டு இருப்பார், இல்லை அவர் பாட்டுக்கு கேரவனில் இருப்பார். எப்போ ஷார்ட்டாக அப்போ தான். எந்த டேரக்டரையும் வந்து அவர் வந்து சார் கிளம்பணுன்றார், அவர் ஷார்ட்டை முடிக்க சொல்கிறார், அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி 2 பேருமே ஒர்க்காலிக்ஸ். அது மாதிரி வந்து ஹார்டு ஒர்க்கர்ஸ். அது மாதிரி அப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு சர்வீஸ் மைண்ட்ன்ற ஒரு ட்ராவல் இப்போ தான் நமக்கு தெரியுது. இப்போ இவருக்கு ஏன் இதெல்லாம் விட்டுட்டு சர்வீஸுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ விஜயகாந்த் சாருக்கு இருந்த அந்த சர்வீஸ் மைண்ட் இவருக்கும் இருக்குது. அந்த வகையில் அது ஒரு ஒற்றுமை தான் அது. ஸோ அவரால் செய்ய முடியாதையெல்லாம் இவர் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். கோட் படம் வந்து அதிக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க சார், உண்மையா சார்? சார் எப்போவுமே வந்தீங்கன்னா இப்போது ஒரு ஊரில் வந்து 4 தியேட்டர் தான், 4 தியேட்டர்லேயும் கோட்டு படம் போடுறது தான் ஆசைப்படுவாங்க. அதுமில்ல இது வந்து பெரிய காம்பினேஷனில் வரல படம். ஏதாவது ஒரு தீபாவளினா 2-3 படம் வரும், பூஜா ஹாலிடேஸ்னால் 2-3 படம் வரும், அந்த மாதிரி வரல. இது சோலோவாக வருது இல்லையா? அப்போ நேச்சுரலி எல்லா தியேட்டர்லேயும் அந்த படம் தான் இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ்ன்றது ஒரு ஹையஸ்ட் டார்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு சோலோவாக வருது, வேறு படமே இல்லை அந்த டேட்டில்.
ஸோ தேட்டருக்காரங்களுக்கு இதில் சாய்ஸும் கிடையாது. சாய்ஸ் கொடுத்தாவே போட மாட்டாங்க. அப்போ சாய்ஸ் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க எல்லாம் ஒரு ஊரில் 10 தேட்டர் இருக்கா, 10லேயும் அதுதான் ஓடும். ஒரு காம்ப்ளெக்ஸ் 6 இருக்குது, 6 ஸ்க்ரீன்லேயும் இதுதான் ஓடும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கலட்டா ஃபேன்ஸ். தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் Vivo V40 சீரிஸ் பை நவ். Discover your dream home at Marutam Group. New projects in Coimbatore and Tambaram. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.